ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வாங்கின இடியப்ப உரலை நிறைய பேர் யூஸ் பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ நம்ம மிளகு காரசேவுக்கு 1 கப் கடலை மாவை எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு போட்டிருக்கோம். அரை கப்னா கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். உப்பு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகை நல்லா தட்டி பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இன்னும் இந்த ரெசிப்பியை ரிச்னஸ் ஆக்கணும்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த வீட்டில் செஞ்ச வெண்ணெய், கடையில் வாங்கின வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இப்போ செய்வோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். தைரியமாக இப்போ புதுசாக வாங்கியிருக்க இடியப்ப உரல் வச்சு தான் இது நான் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு இது செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. ப்ராப்பராக எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதனால செய்ய முடியல. இப்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காமிச்சு செய்ய போகிறனால ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆக்கியாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த இடியப்ப உரல்லையும் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. உள்ள இந்த கிச்சன் ப்ரெஸ்ஸில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நான் தேன்குள்ளல் அச்சு எடுத்திருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பெரிய அச்சு. நான் முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு அதை தனித்தனியாக உடச்சி விட்டுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், பட் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. இப்போது அந்த அழுத்துகிற அந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம இப்போ அதில் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. இருங்க, இப்படி வச்சிங்கன்னா உள்ளே வைக்க வராது. டேரெக்டாக வச்சிங்கன்னா அதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த பட்டனை அழுத்திட்டு இதை தூக்குனா உங்களுக்கு உள்ளே வைக்க வந்துடும். இப்போ நமக்கு உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு முறுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மெத்தடு. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ முறுக்கு கூட இதில் ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இல்லைன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சின்ன சின்ன தவறு இருந்திருக்கலாம். நீங்கள் திருப்பி கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். இதில் நான் வேறு சில ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இடியாப்பம், அப்புறம் பால் கொழுக்கட்டை, இன்னும் நிறைய ரெசிபி என்னால் என்னென்ன இந்த உரலில் செய்ய முடியுமோ அது நான் அந்த ப்ரெஸ்ஸில் கட்டாயம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ முறுக்கு மாதிரி வந்துருச்சு. இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா இதை உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு உடச்சி விட்றதோட இப்போவே உடச்சி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்களோட விருப்பம். எனக்கு என்னென்னா அந்த பட்டர்லாம் போடவும் நல்லாவே பார்க்க அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சூப்பர் க்ரன்ச்சியாக ஆயிடுச்சு. சூடோடு சாப்பிடாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் தீபாவளிக்கு கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம கையால் செய்கிற அந்த சந்தோஷமே தனின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளோட மிளகு காரசேவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்குது. பட்டர் போட்டிருக்கனால எனக்கு ரொம்ப அந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தட்டை நானே காலி பண்ணிடுவேன் போல். ஸோ நான் சாப்பிட்றேன், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வழக்கம் போல் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பட்ஸ்டோப்லோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ.